இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் தாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 1 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கலாங்க. இது கூட ஒரு 10 பல் தோலை உரித்த பூண்டு சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இது கூட சேர்த்திருங்க. சேர்த்திட்டு 1 கப் துவரம்பருப்புக்கு 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மேலே ஆயில் விட்டுக்கலாங்க. இது கூடவே நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்திக்கலாம். இந்த எண்ணெய் எதுக்காக விடுறோம் அப்படின்னா விசில் வரும்போது தண்ணி வெளியே வராமல் இருக்கிறதுக்காக. இதை மூடியை போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதுக்கான சாம்பார் பொடி ரெடி பண்ணிடலாம். 3 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லி போட்டுக்கோங்க. 3/4 டீஸ்பூன் ஜீரகம், அதே 3/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், காரத்துக்கு தேவையான அளவு ஒரு 4 மிளகாய் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குங்களா 5 போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுங்க. கலருக்காக ஒரே ஒரு காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். இதை மணம் வர அளவுக்கு நல்லா வறுத்து ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல நைஸ் பவுடரை அரைச்சிட்டு வச்சிடலாங்க. இப்போ ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க 2 பச்சை மிளகாய் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பெருவெங்காயம் 1 வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 வெங்காயம் போட்டுக்கலாங்க. சின்ன மீடியம் சைஸாக இருந்தால் 2 போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி நீங்கள் சேர்த்தி வணக்கிக்கலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா வதங்குற அளவுக்கு டைம் கொடுத்துர்லாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கலாம். அதையுமே வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்க போகிறோங்க. இந்த மாதிரி சாம்பார் பார்த்திங்கன்னா மினி இட்லி ஆகட்டும், தோசை ஆகட்டும், பணியாரம் ஆகட்டும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க. இந்தளவுக்கு பருப்பு வெந்துடணும். ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு அதையும் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ தக்காளி இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நாம் வெந்த துவரம் பருப்பை இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம உடனடியாக அப்போவே அரைச்சி சேர்க்கறதுனால இந்த சாம்பார் பொடியை ரொம்ப மணமாகவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் காய்கறி ஏதாவது ஆட் பண்ணுறீங்கன்னா தக்காளி வணங்கினதுக்கப்புறமா நீங்கள் காய்கறியும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி காய்கறி இல்லாமல் தான் இந்த சாம்பாரை செய்கிறேன். இந்த பொடியை போட்டுட்டு சாம்பார் பொடியும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா கொதிக்க விட்டுறலாம். புளித்தண்ணி இது கூடவே சேர்த்துடலாம். இந்த புளித்தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. அதுக்கு பிறகு நாம் ஒரு தாளிப்பு கொடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா புளித்தண்ணி ஊற்றியாச்சு. சாம்பார் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆற விட்டதுக்கப்புறம் கெட்டி ஆகிடும். இட்லி தோசையோடலாம் சாப்பிடும்போது இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. ஒரு 15 நிமிஷமாக நல்லா கொதிக்குது. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை இது கூட சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. சிலருக்கு பருப்பு சேராது, வாய்வாக இருக்கும்பாங்க. அதனால் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இன்னொரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, 2 வரமிளகாய் கில்ல வேண்டாம், முழு வரமிளகாயுமே நீங்கள் போட்டுட்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா நாம் இந்த பருப்பில் கொட்டிட போகிறோங்க. அவ்வளவுதாங்க. அருமையான டேஸ்ட்டில் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடிங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மினி இட்லியும் தயாராகிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.